திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர் தனலட்சுமி, வயது 28 வயது, ஜாதி இந்து வன்னியர் ஜாதி. இவங்க ராசின்னு பார்த்தா மகரம். இவங்க படிப்புன்னு பார்த்தா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் 10,000 சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க ஊருன்னு பார்த்தா திருச்சி. அவங்க அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்ல மணமகனாக வேணும், படித்தவராக இருக்கணும், கொஞ்சம் வசதியாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பொண்ணு கொஞ்சம் கலராக இருப்பா, அழகாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இவங்க பெயர் அம்பிகா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து செட்டியார் ஜாதி. இவங்க ராசின்னு பார்த்தா தனுசு. இவங்க படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா மல்லிகை கடை. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 5 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம். இவங்க ஊருன்னு பார்த்தா சென்னை. இவங்க அப்பா அம்மா மல்லிகை கடை தான் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அம்மா அண்ணா எல்லாம் மல்லிகை கடை தான் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்னால் ஒரு 5 பவுன் நகை போட முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காதவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி எதுவும் முக்கியம் இல்லை, வயசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பொண்ணு ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.